இதை வச்சுக்க. இது எதுக்குண்ணா? சேஃப்டிக்கு தான், வச்சுக்க. என்னண்ணா நீங்கள் தான் இதெல்லாம் தொடக்கூடாது, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னீங்க. தேவைப்படும்டா, வச்சுக்க. புரியலண்ணா. அன்னைக்கு கொலையை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஊருக்கு அமுச்சு வச்சேன். இன்னைக்கு பார்த்தா கத்தியெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்குற. எனக்கு ஏதாச்சும் ஒன்றுண்ணா நீ என்னை பார்த்துக்க மாட்டியா என்ன? நீ இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் வானண்ணா. நான் வரேண்ணா. ஜெயந்தி, ஜெயந்தி, மோடி மஸ்தான் வித்தையா காட்டுற. இன்னைக்கு முடிச்சிடுறோம் கதை. ஜெயந்தி, என்னங்க? இந்த சட்டையை துவைக்க போட்டுட்டு சாப்பாடு எடுத்து வை. சரி, சாப்பிட வாங்க. கரன்சி நீ கறந்துட வேண்டியதான். உள்ள வச்சிருப்பான். ஒரு பாக்கெட் தானே இருக்கு, இதுக்குள்ள தானே வச்சான். நீ வச்சதை பார்த்தோமே. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்றோம்? தொப்பத்தலையும் துப்பையில. கேட்டுற வேண்டியதான். என்னடா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். என்ன உண்மை தெரியணும்? நைட்டு உன் சட்ட பாக்கெட்டுக்குள்ள வைக்கிற பணம் மிட் நைட்ல எங்கே போகுது? மறுபடியும் உன் சட்ட பாக்கெட்டுக்கு காலையில் எப்படி ரிட்டர்ன் வருது? பாக்கெட்ல வச்சது பாக்கெட்ல தான் இருக்கும். இல்லையே, நான் கை விட சொல்ல காலியா இருக்குதே. என் சட்ட பாக்கெட்ல கை விட்டா எப்படி இருக்கும்? என்ன உன் பேண்ட் பாக்கெட்ல கை விட்டு பாடுறா. என் பேண்ட் பாக்கெட்லயா? ஆமாண்டா, உன் கண்ணு முன்னாடி பணத்தை என் சட்ட பாக்கெட்ல வைப்ப. ராத்திரி நீ தூங்கினதுக்கு அப்புறம் என் சட்ட பாக்கெட்ல இருக்கிற பணத்தை உன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருவேன். காலையில நீ எந்திக்கிறதுக்கு முன்னாடியே உன் பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து என் சட்ட பையில வச்சுக்குவேன். எப்படி? என்னங்க ஒப்படி? ஏப்பா இப்படி இருக்க? திருடங்கையில் இருக்கிற பணம் தான் சேஃப்டி. அப்போ நான் உன்னை வெறும் சோத்தாமிங்கன்னு தான் நினைச்சேன். நான் இன்னைக்கு தான் தெரியுது உனக்குள்ளே ஐடியா பண்ணி இருக்கிறான் பார். பயங்கரமான ஆளுமா. அப்பாவை பத்தி இவ்வளவுதான் தெரியுமா? என்ன உன் பேண்ட் பாக்கெட்ல கை விட்டு பாரு. சில்லறை வச்சிருக்கிறியா? கை விட்டு பாருடா. என்ன கையை விடு கையை விடுன்னுட்டு. என்ன பாத்து சாவி? வாசல்ல போய் பாரு. என்ன ஓவர் பில்டப்பா இருக்குதே. அம்மா தள்ளு. பழைய டிவி சுட்டி தான் வாங்கி வச்சிருப்பானோ. டேய், நீ ஒரு மாசமா நல்லபடியா நடந்துக்கிறேன்னு உங்க அம்மா சொன்னா. நானும் பார்த்தேன். நீ மாறிட்டடா. எப்போ நீ நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியோ உனக்கு உதவ வேண்டியது என் கடமை. டேய், நீ சந்தோஷமா இருந்தா தாண்டா நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். இதை பா, இனிமே நீ இந்த மீன்பாடி வண்டியெல்லாம் ஓட்ட வேண்டாம். என்ன, ஆட்டோ தான் ஓட்டணும். ஓகே, வா பாரு. ரொம்ப தேங்க்ஸ் பா. நான் எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கிற. என்னடா அப்பா மௌனுக்குள்ள? போ, ஏறி உட்காந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வா. போ. அம்மா வரப்பா. யாரும் என்ன மீன்பாடின்னு கூட முடியாதுல்ல. டே ரமேஷே, என்ன குமார், ஆட்டோ புதுசா? ஆமாங்க. டே ரமேஷ். ரமேஷ், ஏய் என்னடா புதுசா? ஆமாண்டா, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. வா ரமேஷ், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இதோ இரு. என்ன ரமேஷ்? ஏய் சூப்பரா இருக்கு குமார். புதுசு மச்சான், டிவிஎஸ் கம்பெனி லேட்டஸ்ட் மாடல். இங்க பாரு, செல்ஃப் ஸ்டார்டர், செல்போன் சார்ஜர், வாட்டர் கேன் ஸ்டாண்டுன்னு வேலைக்கே ஆக மாட்டான்னு நினைச்சேன். எங்க அப்பா என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சுட்டான். ஏறு மச்சான், இன்னைக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம சல்பி மீனாகிட்ட ஒரு குல்பி வாங்கிட்டு வந்துடுறேன். மச்சான்,
இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்டா. பெத்து வளர்த்து கூடவே இருந்த எங்கள் அப்பாவை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் இருக்குது. நல்ல வேலை மச்சான், கடவுள் சீக்கிரமாக எங்கள் அப்பா புரிஞ்சுக்க வச்சிட்டாரு. ஆனால் உனக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன புரியணும்? அதான் அந்த பிரியா மேட்ரு, அவளை தான் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியா? அதை விட்றா. என்ன அதை விட்றா இதை விட்றான்னுட்டு? அந்த பொண்ணு டென்ஷன் ஆகல, என்னடா தப்பு இருக்குது? எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஒரு பையன் கையில் காண்டம் வச்சுக்கிட்டு கூப்பிட்டா டென்ஷன் ஆகத்தாண்டா செய்வாங்க. டென்ஷன் ஆகலன்னா தாண்டா தப்பு. அதுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாளா? டேய், எல்லாம் சுச்சுவேஷன் தான் மச்சான். சண்டையில் காதல் வரலாம்டா, ஆனால் காதலிச்சதுக்கப்புறம் சண்டை வரக்கூடாது. நமக்குள்ளே பேசிக்குவோமே, உன் ரேஞ்சு என்ன, அந்த பொண்ணோட ரேஞ்சு என்ன? எத்தனை வாட்டி உன்னை பார்க்குறதுக்கு வீட்டாண்ட வந்துருக்குது. உன் மேலே நம்பிக்கை இல்லாமேடா நீ எங்கேயோ கூப்பிட்டாலும் உன் கையை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்தது. நல்ல பொண்ணு மச்சான், உன் மேலே உசிரே வச்சிருக்குது. டேய், இப்போ இந்த வண்டியில் பூவை ஏற்றினா பூ வாசனை வருமாம்மா. இதே கருவாடை ஏற்றினா கருவாடு நாற்றம் வரும். இதே குப்பையை ஏற்றினா குப்பை வண்டி ஆயிரும். ஏற்றின பொருளை ஒரு வாட்டி இறக்கி விட்டு கழுவுனா நாத்தம் போயிட போகுது. மேட்ரு வண்டியில் இல்லைம்மாம்மா, ஏற்றுற பொருளில் இருக்குது. அதனால உன் மனசில் இருக்கிறெல்லாம் தூக்கி போட்டுட்டு போய் ஆகிற வேலையை பாரு. எனக்கு தெரிஞ்சு இனிமே அந்த பொண்ணு தான் உன் வாழ்க்கையில் சன்னு, சூரியனு, டார்ச் லைட்டு, டியூப் லைட்டு எல்லாமே. புரியுதா? இப்போ என்ன பண்ணுன்னு சொல்கிற? நேராக போ மச்சான், அந்த பொண்ணுக்கு நீ வாங்கின பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு பாரு. தப்பு யாரா பண்ணல, ஆனால் மன்னிக்கணும், அதான் மனுஷன். புரியுதா? காயிலாங்கடா, நானே கரெக்ட் ஆகிட்டேன், உனக்கெல்லாம் என்னடா? என்னடா எல்லாம் சரியாயிரும் மச்சான். ஆல் த பெஸ்ட்ரா.